வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ அதிமுக, பாஜக தோல்வி கூட்டணியா? அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதேபோல 2019ல தோல்வி அடைந்தார்கள். 2021ல தோல்வி அடைந்தார்கள். 2024 பிரிஞ்சு 2ம் தோல்வி அடைஞ்சாங்க. இப்ப மீண்டும் 2026ல சேர்றாங்க. பட் அதுவும் தோல்வியாகத்தான் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணிப்பை கூறியிருக்கிறார். 3வது முறையாக தோல்வியை தழுவப் போகிறது அதிமுக, பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கார். அதே போல திருமாவளவனும் அதான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அதாவதுங்க ராசி இல்லாத கூட்டணிங்க அது. அதிமுக, பாஜக வந்து ராசி இல்லாத கூட்டணி. அவங்க சும்மா நாங்க சேர்றோம், அதை பண்ணுவோம், இது பண்ணுவோம்பாங்க. கூட்டணி ஆட்சின்னு சொன்ன உடனே அங்க 2 பேரும் தடுமாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நீங்க விஞ்ஞானபூர்வமாலாம் ஆராயாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியும், நயினார் நாகேந்திரன் தன்னுடைய தொண்டர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக, பாஜக கூட்டணியை பற்றி யாரும் பேசாதீங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது சொல்லாதீங்க. தவிர்த்து விடுங்கள். அதை மேலிடம் பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அதிமுக, பாஜக தோல்வி கூட்டணியா? அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அதிமுக, பாஜக சேர்ந்தால் ஒரு 3-4% வாக்குகள் அதிமுகவிற்கு குறையும். அதே போல இப்ப தாவேக ஆரம்பிச்சதன் மூலமாக அதுலயும் ஒரு 2-3% வந்து அதிமுக, பாஜக கூட்டணிக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா 25 தாண்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்ப பாமக வேறு முடிவை எடுப்பதற்காக செல்லுகிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தாவேகாவோட போறதா சொல்றாங்க. அதே போல சீமான் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக, தாவேகா பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. துணை முதல்வர் அவர் கேட்டது உண்மை. ஆனால் அதெல்லாம் ஒத்துட்டு இருக்கலாம். அவங்க ஏன் வேணாம்னு சொன்னாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ நாம் தமிழரும் கூட்டணியை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற மாதிரி கூட சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்குங்க. ஸோ இதை எல்லா பத்தியுமே விரிவா பேசலாம். பட் திமுகவுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, பாமக வந்து திமுக கூட்டணிக்குள்ள வரப்போகுது, விசிக வந்து வெளியில போக போகுது அப்படின்னா ஒரு சில பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. பட் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தார். அதாவது விசிக இப்போதைக்கு வெளியில போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கூட்டணியை பொறுத்தவரைக்கும் யாரும் வெளியில போக மாட்டாங்க. கமலஹாசன் உள்ள வந்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம 51% இருக்கும். பட் இது விஜய் உள்ள வந்தாலுமே நமக்கு வந்து 48% வரைக்கும் நம்ம வாக்குகள் வாங்குவோம். ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கிறதுனால எளிதாக வந்து நம்ம இந்த முறை 2026ல ஆட்சிக்கு வந்துவிட முடியும் அப்படின்னு திமுக மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில இருக்காங்க அப்படிங்கிறது. பட் இங்கு ஆப்போசிட் தரப்புல வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக, அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல எல்லாம் ஒன்றும் பெருசா மாற்றங்கள் வரலங்க. பட் திமுக எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு போக போகுது? விஜய்க்கு போக போதா, அல்லது பாஜக, அதிமுக கூட்டணிக்கு போக போதா, அல்லது நாம் தமிழர் சீமானுக்கு போக போதா? இதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாக இருக்கிறது. பட் இது தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல அவங்களால ஒன்றும் பெருசா பண்ணிட முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். பட் அந்த வகையில யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக, பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 6-7% வாக்குகளை இழக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஒண்ணு சிறுபான்மையோட வாக்குகள் போகும். இன்னொன்று தாவேகாவுக்கு போகக்கூடிய 3-4% குறையும். அதை பாஜக, அதிமுக கூட்டணியில இருந்து. ஸோ இப்படி ஒரு 7-8% வாக்குகளை இழப்பார்கள் அவர்கள் அப்படிங்கிறதுனால 18 + 20 38ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 8னா 30% போயிடுவாங்க. ஸோ பழையபடி வந்து 30-40% தான். இப்போ நீங்க பாமகலாம் உள்ள இருந்தாலுமே அந்த 30% தாண்ட மாட்டாங்கிறது தான். ஸோ திமுகவை பொறுத்தவரைக்கும் 40லேருந்து 45% வாக்கு சதவீதம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2026ல திமுகவை மக்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் 2031ல என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் இது இப்படிதான் இருக்குங்கிறது தான் எனக்கு என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஒரு கூட்டணி எல்லாரும் முடிவு பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய கணிப்பின்படி மத்திய பாஜகவும், அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தா அது மக்களுக்கு அதிகமான வெறுப்புணர்வை ஏற்படுத்தும். அதனால வந்து பெருசா அவங்களால சாதிக்க முடியாது. ஸோ இந்த முறையும் தோல்வியை சந்திப்பார்கள். 3வது முறையாக தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணாமலையும் நயினார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரட்டலைக்கு மேலே தாமரை மலருங்கிறாங்க. அப்ப இரட்டலைக்கு மேல போயிருமா தாமரை அப்படிங்கிறது ஒரு பக்கம்.
அதே போல அவங்க குறைந்தபட்சம் 80 தொகுதிகள்ல நிக்க போறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவுகிறது. 80ங்கிறாங்க, 88ங்கிறாங்க பாஜகவை பொறுத்தவரைக்கும். அவ்வளவு இடங்கள் அதிமுக கொடுக்காது. எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். பட் 20னா 25 கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சில செய்திகள் வருகின்றன. அதே போல இப்ப டிடிவி தினகரன் இருக்காரு அப்படின்னா அவருக்கு சீட்டு கொடுப்பாரா எடப்பாடி? ஓபிஎஸ் கொடுப்பாரா? இல்ல ஓபிஎஸ் வந்து வெளியில போயிருவாரா? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறதுங்க. ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் கூட செய்திகள் வந்து அதை பத்தி கூட நம்ம பேசியிருந்தோம். தன்னுடைய ஒரு 3, 4 மாவட்ட செயலாளர்களையும், மாவட்ட நிர்வாகிகளுடையும் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு. அதுல நிறைய டிஸ்கஷன் ஆலோசனை பண்ணியிருக்காரு. அந்த ஆலோசனையின்படி அவர் வேறு கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ பாஜக நம்மை கை கழுவி விட்டது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் தாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாஜக தன்னுடைய பர்சன்டேஜ் இழக்கும் அப்படிங்கிறது தான். நீங்க கடந்த முறை 20 இடங்கள் நின்னாங்க இல்லையா? 30 இடங்கள் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த 11% வராது. 6, 7 போய் நிற்கும் திரும்ப. அதே போல பாமகவும் பெரிய அளவுல சாதிக்காது. ஒருவேளை பாஜக கூட்டணியில இருந்தா. அதனால தாவேகா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. தாவேகா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் நின்னாங்கன்னா விஜய் கட்சி வந்து 2வது இடத்துக்கு முட்டி போதும் 3வது இடம் கூட பெறுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நாம் தமிழர் தனியா நின்னாங்கன்னா 4-5% கூட வாங்க மாட்டாரு. ஸோ அவரும் கூட்டணியை நோக்கி நகர்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் சில தகவல்கள் வருதுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை அப்படிங்கிறாரு. யாரு? சீமான் அவர்கள். அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே போல சீமானும் அங்க சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை. கண்டிப்பா வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக மாறலாம். தெரியாது நமக்கு. மக்கள் எப்படி அதாவது இப்ப 30+ ஒரு 8னா 38,000 இல்லையா? ஆனா விஜயோட கட்சி எந்த அளவுக்கு அதை பாதிக்குங்கிறத பொறுத்து தான் அந்த கூட்டணிக்கான வெற்றி தெரியும். அதே போல கூட்டணி முடிவுகள் வரட்டும். இப்ப சீமான் எங்க சேர போறாரு? விஜயோட சேர போறாரு? அதிமுக கூட்டணியோட சேர போறாரா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து காலம் தான் பதில் சொல்லும். இன்னும் ஒரு 10 மாதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏப்ரல் அடுத்த ஏப்ரல்லாம் அநேகமா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி பாமக இருந்தா ஓரளவுக்கு 30, 40 இடங்கள் ஜெயிப்பாங்க. தேமுதிக இருந்தா ஒரு 10 சீட் சேர்ந்து வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாஜக அதிமுக கூட்டணி வருமா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு போற போக்க பார்த்தா. ஏன்னா நிறைய அதிமுகவுக்கும் அவங்களுக்கு நிறைய முரண்பாடுகள். இவங்க நினைக்கிற சீட்டை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த கூட்டணி நிலைக்குதா அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் நான் அடுத்த வருஷம் 2026 பிப்ரவரியில பேசிக்கலாம். கூட்டணி எல்லாம் முடிவாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து யாருக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்குங்கிறத பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஒரு சர்வே எடுக்கலாம் இந்த முறை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த சர்வே பற்றி ஜூலைல ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் அதை பத்தி விரிவாக பேசுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட நாளை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு